குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழில் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம அடிக்கடி வந்து நியூஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள்லேருந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க மேலே இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் போட வேண்டும் அப்படிலாம் வந்து நிறைய கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஸோ அதனால இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியது. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் இடையான இந்த கட்சித்தாவல் பிரச்சனையை பற்றி வந்து ஆர்டிக்கல் தான் வந்து இந்த ஆர்டிக்கல். சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி சொல்லிடுவோம். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52வது சட்ட திருத்தம் 1985. சரிங்களா? இது வந்து சட்ட திருத்தம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்காங்க. சரிங்களா? எங்கே இணைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணையில் இணைச்சிருக்காங்க. அதாவது 10th ஷெடியூல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குது. ஓகே, எதுக்காகலாம் வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சில காரணங்கள், என்னென்ன காரணங்களுக்காக கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தகுதி நீக்கம் செய்யப்படலாம், ரீசன்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. சரிங்களா? அதில் முதல் காரணம் எதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரிலி ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டி மெம்பர்ஷிப். சரிங்களா? ஸோ தாமாக முன் வந்து கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுதல். சரிங்களா? கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுதல். அதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிஎம்கே எம்எல்ஏவாக இருக்காரு. சரிங்களா? ஸோ டிஎம்கே எம்எல்ஏவாக இருக்காரு. அவர் எலெக்ஷனால் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து நான் டிஎம்கேலேருந்து விலகிறேன், அதாச்சும் டிஎம்கே கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அப்போ அவருடைய எம்எல்ஏ பதவியும் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்படும். சரிங்களா? இதான் வந்து முதல்ல. ரெண்டாவது, ஓட்டிங் அகெயின்ஸ்ட் த பார்ட்டி டைரக்ஷன். சரிங்களா? கட்சியின் வழிகாட்டுதலுக்கு முரணாக வாக்களித்தல். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் அறிமுகம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சட்டசபையில் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிஎம்கேவை சேர்ந்திய எல்லா எம்எல்ஏஸும் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கட்சியிலேருந்து வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. சில டைரக்ஷன் கொடுப்பாங்க. அது யாரால் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து விப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழில் கொறடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொறடா என்ன வழிகாட்டுதல் பண்ணுறாங்களோ அதாச்சும் இந்த பில்லுக்கு வந்து எல்லாரும் சம்மதிங்க, அதாச்சும் ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும். இல்லாட்டி இந்த பில்லு எல்லாருமே வந்து நோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து என்ன வழிகாட்டுதல் பண்ணுறாங்களோ அதை தான் இந்த எல்லா எம்எல்ஏஸும் பின்பற்றணும். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து எஸ்ன்னு இன்னொருத்தர் வந்து நோன்னு கொடுக்க முடியாது. சரிங்களா? கட்சி என்ன வழிமுறை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் எல்லா எம்எல்ஏஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கணும். அப்படி யாராச்சும் வாக்களிக்கல அப்படின்னா அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படும். சரிங்களா? அதான் வந்து ஓட்டிங் அகெயின்ஸ்ட் த பார்ட்டி டைரக்ஷன், கட்சியின் வழிகாட்டுதலுக்கு முரணாக வாக்களித்தால். சரிங்களா? மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை உறுப்பினர். சரிங்களா? ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுயேட்சை உறுப்பினருடைய பதவியும் வந்து பறிபோகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து மூணாவது காரணம். நாலாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேட்டட் மெம்பர், ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினர். நம்மளுக்கு தெரியும் ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. சில பிரசிடென்ட் வந்து இவங்களை நாமினேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்கள நியமனம் செஞ்சதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே எந்த பார்ட்டியில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நியமிக்கப்பட்ட 12 உறுப்பினர்கள் அவங்கள நியமித்ததுலேருந்து 6 மாதம் கழிச்சு, சரிங்களா? 6 மாதம் கழிச்சு ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பையும் இவங்களுடைய பதவி பறிபோகும். சரி, இப்போ நாமினேட்டட் மெம்பர் ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் 6 months ஆஃப் தேர் நாமினேஷன். சரிங்களா? நியமிக்கப்பட்டதுலேருந்து 6 மாதம் கழிச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அப்பையும் அவங்களுடைய பதவி பறிபோகும். சரிங்களா? ஸோ இந்த காரணங்களுக்காக தான் வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு கீழே ஒரு நபரை ஒரு எம்பியவோ ஒரு எம்எல்ஏவையோ வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு விதிவிலக்கும் கொடுத்துருக்காங்க. சில என்ன விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சியிலேருந்து ஒரு 2/3 மெம்பர்ஸ், சரிங்களா? 2/3 மெம்பர்ஸ் இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவிக்கு ஒன்றுமே ஆகாது. they are exempted. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா 99 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 99ல் 2/3 எவ்வளோ வரும்? சரிங்களா? 2/3 அப்படின்னா 66 வரும். சரிங்களா? ஸோ 66 எம்எல்ஏஸ் வந்து இப்போ வேற கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இவங்களுடைய பதவிக்கு ஒன்றுமே ஆகாது. சரிங்களா? அதான் வந்து இங்கே கொடுத்துருக்க ஒரு எக்ஸப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு நபர் கட்சித்தாவல் செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த ஸ்பீக்கர்.
சரிங்களா. சபாநாயகர் மட்டும்தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியும், சரிங்களா. வேறு யாருமே இது முடிவெடுக்க முடியாது. இதான் வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகளாக வந்து இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து 1985 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சபாநாயகர் தான் இப்போ தான் பார்க்கணும், இந்த கட்சி ஒரு நபர் கட்சி தாவல் செஞ்சுட்டாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் ஹி டேக்ஸ் இன்டெஃபினைட் டைம் டு டிசைட் அப்பான் தி டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்க வந்து முடிவெடுக்க மாட்டாங்க, சரிங்களா. அவங்க வந்து ரொம்ப நேரம் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து அவங்க மேலே அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து ரொம்ப நேரம் காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. ஸோ இதனால எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமலே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்ஹோத்தோ கொலோஹன் வெர்சஸ் சச்சிலு 1992 கேஸ், சரிங்களா. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோட சம்மந்தப்பட்ட வழக்கு, சரிங்களா. ஸோ கிஹோத்தோ கொலோஹன் வெர்சஸ் சச்சிலு 1992 கேஸ். இந்த கேஸில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகருடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அதாச்சும் என்ன காரணத்துக்காக ஒரு எம்பியை வந்து ஒரு எம்பியவோ ஒரு எம்எல்ஏவோ டிஸ்குவாலிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் கேள்வி கேட்கும். இட் வில் பி சப்ஜெக்ட் டு நீதி பேராய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதனால வந்து எந்த ஒரு ஸ்பீக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான காரணங்களுக்காக ஒரு எம்பியவோ ஒரு எம்எல்ஏவோ பதவி நீக்கம் செஞ்சிட முடியாது, சரிங்களா. நீதிமன்றம் அதை கேள்வி கேட்கும், சரிங்களா. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் இண்டிவிஜுவல் மினிஸ்டர் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை ஆன்டி டிஃபெக்ஷன் லா. நம்ம இப்போ பார்த்துருந்தோம் கட்சி என்ன வழிகாட்டுதல் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம் விப் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல ஒரு கொறடா, சரிங்களா. கொறடா அப்படிங்கிறவங்க என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியோ இல்லாட்டி எம்எல்ஏவோ பின்பற்றணும். அவங்களுடைய சுய கருத்துக்களையோ இல்லாட்டி சுயமான சிந்தனைகளையோ அவங்க வாக்கின் மூலமாக தெரிவிக்க இயலாது, சரிங்களா. இது எதை தடை செய்தப்ப அவங்களுடைய இந்த கருத்து சுதந்திரத்தையும் அவங்களுடைய பேச்சு சுதந்திரத்தையும் தடை செய்கிற மாதிரி வண்ணம் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இதை இன்னொரு இஷ்யூ வந்து எழுதியிருக்கேன், சரிங்களா. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2/3 எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹியூஜ் எண்ணிக்கையாக இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இவ்வளோ பெரிய எண்ணிக்கை இருக்கிறப்ப வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கட்சிகள் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால் இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, சரிங்களா. ஓகே, இதுக்கு என்ன வே ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து வே ஃபார்வர்டு இல்லாட்டி தீர்வுகள் வந்து நம்மளுடைய சொந்த தீர்வுகள் எழுதக்கூடாது, சரிங்களா. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ இல்லாட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இந்த மாதிரி பரிந்துரைகளை தான் நம்ம எழுதணுமே தவிர்த்து நம்மளுடைய சொந்த கருத்துக்களை மோஸ்ட் ஆஃப் த டைம் எழுத மாட்டோம், சரிங்களா. ஸோ இதில் என்ன வே ஃபார்வர்டு எழுதுறாங்க பாருங்கள். ஸோ இந்த வந்து கேஷம் மேகச்சந்திரா சிங் வெர்சஸ் மணிப்பூர் ஸ்பீக்கர், சரிங்களா. இந்த கேஸ் வந்து 2020 நடக்குது, சரிங்களா. இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு, சரிங்களா. கேஷம் மேகச்சந்திரா சிங் அப்படிங்கிறது ஒரு மணிப்பூரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, சரிங்களா. அவங்கள வந்து இந்த மணிப்பூர் ஸ்பீக்கர் பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அதுக்கு அகேன்ஸ்டாக போடப்பட்டுள்ள ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. இந்த வழக்கில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சஜஸ்டட் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த ஸ்பீக்கருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம தனியாக ஒரு இண்டிபெண்ட் ட்ரிபியூனல்கிட்ட கொடுக்கணும், ஒரு சுதந்திரமான தீர்ப்பாயத்திட்ட வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சஜஷன் கொடுத்துருப்பாங்க, சரினா. சஜஷன்னா பரிந்துரை செஞ்சுருக்காங்க, ஆர்டர் கிடையாது, சரினா. பரிந்துரை தான் செஞ்சுருக்காங்க, சரினா. ஸோ இந்த ஸ்பீக்கருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு சுதந்திரமான ஒரு தீர்ப்பாயத்திட்ட வழங்கணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பரிந்துரையாக இருக்குது, சரிங்களா. ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி விப் சொன்னல கொறடா, சரிங்களா. அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து கேட்கல அப்படின்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு கொறடாவுடைய வழிகாட்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் வாழ்வா சாவா அப்படிங்கிற தருணத்தில் மட்டும்தான் வந்து கொறடாவுடைய வழிகாட்டுதலை பின்பற்றணும். மற்ற நேரங்களில் வந்து ஒவ்வொரு எம்பியும் எம்எல்ஏயும் அவங்களுடைய சுய சிந்தனைகளையோ சுய கருத்துக்களையோ தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது என்ன வாழ்வா சாவா தருணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இது எல்லாமே வந்து வாழ்வா சாவா தருணங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வாக்கெடுப்புலாம் வந்து ஒருத்தர் வந்து வாக்களிக்கலை அப்படின்னாலும் கூட அது அரசாங்கமே கவிழ்ந்துருக்கிறது, அதாச்சும் வந்து டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபா, சரிங்களா. அரசாங்கமே வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த வாழ்வா சாவா தருணங்கள் சொல்கிறேன். ஸோ
இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற தருணங்களில் இண்டிவிஜுவல் எம்பிஸும் எம்எல்ஏஸும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடி வாக்களிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2/3 எக்ஸம்ஷன் சொல்லியிருந்தேன்னா அதை வந்து 1/3 ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து 3வது எக்ஸம்ஷன். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் ரிகார்டிங் திஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெறுது. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான கொறடா எதுக்கு என்னென்ன காரணங்களுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், அதை எப்படி மேற்கொண்டு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ வித் திஸ் we are ending the class today. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது இல்லாட்டி ஃபர்தராக எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. தேங்க்யூ.